காசா குழந்தைகளுக்கு நிதி, ஆனால் முள்ளிவாய்க்கால் குழந்தைகளுக்கு எங்கே? காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் ரணிலிடம் கேள்வி. இனி உங்களுக்கு வரும் அழைப்புகளுக்கு AI பதிலளிக்கும் தொழில்நுட்பத்தின் அடுத்த கட்ட நகர்வு. நீரிழிவு நோயாளர்களுக்கான புதிய மருந்து, சீன ஆராய்ச்சியாளர்களின் சாதனை. இலங்கையில் விஜயின் கோட் திரைப்படத்தின் படப்பிடிப்பு, சூடுபிடிக்கும் பணிகள். இறுதிப்போரின் போது இலங்கை அரசாங்கத்தின் இராணுவத்திடம் சரணடைந்த தமது உறவினர்களுக்கு உள்ளக பொறிமுறையின் ஊடாக நீதி வழங்கப்படும் என்பதில் தமக்கு நம்பிக்கை இல்லை என தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலிய தாக்குதலால் அனாதையாகியுள்ள பாலஸ்தீன காசா பகுதியில் உள்ள குழந்தைகளின் நலனுக்காக பொதுமக்களின் பணத்தை சேகரிக்கும் ஜனாதிபதி இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை புறக்கணிப்பதாகவும் தமிழ் தாய்மார்கள் விமர்சித்துள்ளனர். யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவதற்கு அல்ல, குற்றங்களை புரிந்த அரச படைகளை பாதுகாக்கும் உள்ளக பொறிமுறையை அரசாங்கம் முன்வைத்து வருவதாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் மன்னார் மாவட்ட தவிசாளர் மனுவேல் உதயசந்திர சுட்டிக்காட்டியுள்ளார். பலவந்தமாக காணாமலாக்கப்பட்ட தமது அன்புக்குரியவர்களுக்கு நீதி கோரி வன்னியில் 2017 ஆண்டு பிப்ரவரி 20 தொடர் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 2657 நாட்கள் கடந்த நிலையில் 2024 ஆண்டு மே மாதம் 30 மன்னார் நகரில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தில் மனுவேல் உதயசந்திர கலந்து கொண்டு கருத்து தெரிவித்திருந்தார். அனைத்து துறையிலும் செயற்கை நுண்ணறிவு ஆதிக்கம் செலுத்துகின்றது. அந்த வகையில் தற்போது ட்ரூகோலர் செயலி AIயின் உதவியுடன் பயனரின் சொந்த குரலில் அழைப்புகளுக்கு பதிலளிக்க முடியும். இந்த அம்சத்தில் பயனர்கள் அவர்களது விருப்பப்படி தயார் செய்த பதில்களை அழைப்புகளுக்கு கொடுக்க முடியும். அதாவது தொலைபேசி அழைப்பை எடுக்க முடியாத அளவுக்கு பிஸியாக இருக்கும் பொழுது ரெடிமேட் பதில்களை உங்கள் குரலுக்கு பதிலாக செயற்கை நுண்ணறிவை கொடுத்துவிடும். இதற்காக மைக்ரோசாப்டுடன் ட்ரூகோலர் இணைந்துள்ளது. இந்த தொழில்நுட்பத்தில் உங்கள் குரலை செயற்கையாக உருவாக்கக்கூடிய அம்சம் உள்ளது. இன்னும் சில கிழமைகளில் ட்ரூகோலர் இந்த தனிப்பட்ட குரல் அம்சத்தை பல நாடுகளில் உள்ள பயனர்களுக்கு உபயோகிக்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்ய உள்ளது. நீரிழிவு நோய்க்கு எதிரான புதிய மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் குழு குறித்த மருந்தை அறிமுகப்படுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளது. இதேவேளை உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த புதிய தீர்வு பெரும் உதவியாக இருக்கும் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த புதிய கண்டுபிடிப்பின் மூலம் இன்சுலின் ஊசிக்கு பதிலாக கணையத்தில் உள்ள இன்சுலின் உற்பத்தி செய்யும் செல்கள் போன்ற செல்கள் செயற்கையாக ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்டு நீரிழிவு நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுகின்றன. இந்த முறையை பயன்படுத்தி பல மருத்துவ ஆய்வுகள் நடத்தப்பட்டு இந்த புதிய முறை வெற்றியடைந்துள்ளதாகவும் நோயாளிகளின் நீரிழிவு பிரச்சினை நீங்கியதாகவும் சீன விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். கோட் திரைப்படத்தின் படப்பிடிப்பு இலங்கையில் நடைபெற்று வருகிறது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் கோட் திரைப்படம் பல கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. இந்தியாவின் கேரள மாநிலத்தில் அண்மையில் விஜய் தொடர்பான காட்சிகள் எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் வெங்கட் பிரபு தனது படக்குழுவினருடன் இலங்கையில் வருகை தந்துள்ளார். படப்பிடிப்பு வேலைகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இது குறித்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் நடிகர் விஜய் கோட் திரைப்படத்தின் படப்பிடிப்புக்காக இலங்கையில் இருப்பதாக தகவல் வெளிவந்த வண்ணம் இருந்தது.